மதுரை போண்டி வேலை டவர்ஸ் நீ நம்ம பார்க்க போகிற வேண்டியதுன்னா ஹோண்டா யூனிகான் 150 சிசிங்க. இது என்ன ஒர்க்கு வந்துருக்குன்னா ஃபுல் இன்ஜின் ஒர்க்கு பார்க்கணும். அது இல்லாமல் அவுட்ரு ஒர்க்கு தான் நிறைய இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. அவுட்ரு ஒர்க்கு ஃப்ரண்ட் ஃபோர்க்கு சைடு டோர் அது நிறைய இருக்குங்க. ஓகே, இந்த வண்டி நம்ம ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை என்ன பிரிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கு ஃபுல்லாக பார்க்கணும். அது இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபோர்க்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். சுத்தமாக நம்ம ஃபங்க்ஷனே இல்லாமல் வந்திருக்கு. எந்த ஒரு வண்டி இருந்தாலுமே சரி தாங்க, இன்ஜின் இறக்குறப்ப வந்து நம்ம இந்த மாதிரி செட்டாக கீழே இறக்கி வச்சு இறக்கணும்னா வேலை ரொம்ப ஈஸிங்க. இல்லை நம்ம ஃப்ரேம்லேயே வச்சு இறக்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். கிளச்சை தனியாக ஹெட்டை தனியாக பிரிச்சிடணும். இந்த மாதிரி செட்டாக இறக்கிட்டு பிரிச்சோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பிரிக்கிறது முடியும் எல்லா ஸ்பேருமே ஆர்டர் போட்டு வாங்கிட்டோங்க. இதில் என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டூமு, ஃப்ரண்ட் ஸ்கூப்பு, அதெல்லாமல் சைடு டோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அடைச்சிட்டு ஃபுல்லாக. அதெல்லாமல் இன்ஜினுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா கிராங்கு, போரு, கிளச் பிளேட்டு, டைம் இன்ஜின் எல்லாமே ஹோண்டா ஒரிஜினலாக வாங்கியாச்சு. இவ்வளோ ஸ்பேரை பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கிலோட தூக்கிட்டு கொண்டு வரோம்ல, இது ஆட்டோ தான் தனியாக பிடிச்சி கொண்டு வரும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டியோட சவுண்ட் வந்து ரொம்ப தெளிவாக வேணும்னு கேட்டுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகண்டிஷன் ஒர்க்கு எதுவும் பார்க்கல. இந்த கிராங்க் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோண்டாவில் வாங்கிட்டோம். இதுதான் நம்ம இதில் போட போகிறோம். போர் பார்த்தீங்கன்னா நம்ம கடைஞ்செல்லாம் போடலங்க. இதில் வந்து ஒரிஜினல் தாங்க புதுசு போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரீபோர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம போர் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. புதுசு ஒரிஜினல் ஹோண்டாலே வாங்கியாச்சு. இதில் போர் பார்த்தீங்கன்னா போர் தனியாக, பிஸ்டன் தனியாக, ரிங்ஸ் தனியாக எல்லாம் தனித்தனியாக வரும். இதில் நம்ம எல்லாத்தையும் ஃபிட்டிங் போட்டு இதில் மாட்டணும். இதில் டைம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டா வந்துடும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரோலர் கீரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் இன்ஜின் பேடு, அட்ஜஸ்ட், செயின் எல்லாமே செட்டாக வந்துடும். செட்டாக இதில் மாட்டணும். இந்த வண்டியில் இன்ஜின் ஒர்க்கை விட அவுட்ரு ஒர்க் தாங்க அதிகம். அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க் ரேஸ் தட்டு மாற்றணும். அது இல்லாமல் இந்த ஃபோர்க்லாம் பாருங்கள், அந்த ஃபோர்க் ஸ்ப்ரிங்கை பார்த்தாலே தெரியும். சுத்தமாக ஆயிலே இல்லாமல் ஓடிருக்காங்க. இதை நம்ம புதுசு மாற்றணும். அது இல்லாமல் ஃபோர்க் மெயின் டிப் எதுவுமே ஆகாது. ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதை எடுத்து நம்ம புதுசாக மாற்றணும். புதுசுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோண்டாவில் வாங்கிட்டோம். அதெல்லாம் இன்ஜின் செட் பண்ணி பிடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரேமில் ஏற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். யூனிகான பொறுத்தவரை செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம், 2800 வருதுங்க. ஓகே, வண்டி எல்லாருக்கும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியாக கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த எல்இடி பல்ப் வச்சு கேட்டாங்க. அதேமாதிரி அவங்க சொன்ன மாதிரியே பல்ப் வச்சாச்சு. இதில் வண்டி ஓட்டி பற்றி வண்டி எப்படின்னாக்கு நல்லா இருக்குப்பா. சரிண்ணா, வண்டி இன்ஜினோட சவுண்டு ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ இருக்குது எப்படி இருக்குது? முன்னாடி ரொம்ப சவுண்டு கட்டிச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிண்ணா, உங்களுக்கு சவுண்டு எதுவும் வேறு எதுவும் ஃபீலிங் இருக்கா தெளிவா? இல்லை, தெளிவாக இருக்குது. சரி ரைட்டு. வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர்க்கு ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்குப்பா. சரிண்ணா, வண்டி ஓவரால் எல்லாம் ஓகேவா? வேலை பார்த்துருக்கலாம். சூப்பர். சரி ஓகே. எந்த ஊர் நீங்கள்? தஞ்சாவூர். தஞ்சாவூர்.